வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா மைக்ரோகிராஃபிக் ப்ரொசீஜர். அந்த கோடு தான் சிபிடி கோடு வந்து மைக்ரோகிராஃபிக் சர்ஜரி. இது ரொம்ப ஈஸி, ஆனால் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிற ஒரு சாப்டர் கூட. ஸோ இதோட டிஸ்கிரிப்ஷன் படிக்கிறேன். 17311 டிஸ்கிரிப்ஷன். மைக்ரோகிராஃபிக் டெக்னிக் இன்க்ளூடிங் ரிமூவல் ஆஃப் ஆல் கிராஷ் டியூமர், surgical excision of tissue specimens, mapping, color coding of specimen, microscopic examination of specimens. அப்புறம் வந்து இது சொல்லியிருக்காங்க, ஹெட்டு, நெக்கு, ஹேண்ட்ஸு, ஃபீட்டு, ஜெனிட்டாலியா, எக்ஸ்ட்ரிமிட்டிஸ், இது எல்லாமே இது. அதாவது ஐ திங்க் லொக்கேஷன் வைஸ்ன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? அனாட்டமிக்கல் சைட் வைஸ் வேரியேஷன் ஆகுது. 17311 17313 17313 அனாட்டமிக்கல் சைஸ் வந்து ட்ரங்க்ஸு, ஆர்ம்ஸ் அதோடது. இது வந்து ஸ்டேஜ் வைஸாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் 5 டிஷ்யூ பிளாக், அப்புறம் செகண்ட் ஸ்டேஜில் 5 டிஷ்யூ பிளாக், அப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே அடிஷ்னல் ஆஃப்டர் 5 பிளாக் பேஸ் பண்ணி நம்ம கோடு எடுக்கணும், ஓகேவா? அதை பேஸ் பண்ணி தான் இது ரெண்டுமே ஒரே கோடு பேஸ் பண்ணி தான். இப்போ சிம்பிளாக சொன்னேன், 17311 17312 17313 17314 17315. இந்த ஒரு கோடு வந்து ரெப்ரசன்டிங் ஃபார் இதுக்கும் ரெண்டுக்குமே ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ அது வேறு. இப்போ 17311 இது வந்து என்ன தரது சைட்ஸ்னா, இப்போ நெக் எடுத்துக்கோங்க. இப்போ நெக்கில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் 5 டிஷ்யூ பிளாக்னா இந்த கோடு எடுக்கலாம், ஓகேவா? இப்போ அதே நெக் ரீஜியனில் செகண்ட் ஸ்டேஜில் ஒரு 6 டிஷ்யூ பிளாக் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கோடு எடுத்துக்கணும். செகண்ட் ஸ்டேஜில் 5 டிஷ்யூ பிளாக் வரைக்கும் தான் அந்த கோடு எடுத்துக்கணும், ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ பேலன்ஸ் ஆஃப் டிஷ்யூ பிளாக் இருக்குல்ல, ஸோ அதனால் இந்த ஒரு கோடை 17312 கோடை எடுத்து இன்டூ 2 போடணும், அவ்வளோதான், ஓகேவா? இப்போ 17315 வந்து இங்கே வந்து டிஷ்யூ பிளாக் வந்து 5 வரை தான் எடுக்கா. இந்த டிஷ்யூ பிளாக் 5 ஆஃப்டர் இன்னும் அடிஷ்னலாக 7 டிஷ்யூ பிளாக் ஃபஸ்ட் ஸ்டேஜில் சொல்லியிருந்தா, இந்த 7 டிஷ்யூ பிளாக் வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜ்லேயே சொல்லியிருந்தா ஆஃப்டர் த அடிஷ்னல் பிளாக், அதாவது ஆஃப்டர் த அடிஷ்னல் பிளாக், அதாவது 5 பிளாக்கு மேலே இருக்கிறது எல்லாமே இந்த 5 இந்த ஃபஸ்ட் ஸ்டேஜுக்கு ஆஃப்டர் 5 பிளாக் அப்படின்னா 6 பிளாக்ஸ் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் ஸ்டேஜில் இந்த கோடு எடுக்கணும். 7 பிளாக்ஸ் இருந்தாலும் இது எடுக்கலாம். 5 இருந்துச்சுன்னா இது மட்டும் தான், ஓகேவா? 5 மட்டும் இருந்தால் இந்த ஃபஸ்ட் ஸ்டேஜ்லேயே எடுங்க. 5க்கு மேலே ஃபஸ்ட் ஸ்டேஜில் பிளாக் இருந்தால் இந்த கோடை ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இதே இப்போ வந்து 12 இருந்துச்சுன்னா இன்டூ 2 போடணும், அவ்வளோதான், ஓகேவா? இதே தான் 17313 314 மார்க்ஸ் மைக்ரோகிராஃபிக் சர்ஜரி ப்ரொசீஜர். ரொம்ப ஈஸி, ரொம்ப குவாலிட்டி வேணும். ஃபஸ்ட்டு அனாட்டமிக்கல் வைஸ் எடுக்கிறீங்க, அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு டிஷ்யூ பிளாக் கோடு எடுக்கிறீங்க. இதில் பிளாக் வந்து அடிஷனலாக இருக்கிற கோடு. செகண்ட் டிஷ்யூ வந்து இந்த கோடு, இதில் பிளாக் இன்க்ரீஸ் ஆகுதா இன்டூ 2 ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி போடுறீங்க, அவ்வளோதான். இது அனாட்டமிக்கல் சைடு ஈஸியாக எடுத்துக்கலாம், ஓகே? சால்வன் அண்ட் சால்வன் இன்ஸ்டியூட்டில் வந்து ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டில் ஒவ்வொரு ப்ரொசீஜர் இருக்கும். நம்ம இன்ஸ்டியூட்டில் இந்த வே ஆஃப் திங்கிங் தான், ஓகே? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் தான் கமெண்ட் பண்ணுங்கள். இனி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு வாங்க. போத் ஆன்லைன் கிளாஸ், ஆஃப்லைன் கிளாஸ் அவைலபிள். சிபிசி ரெண்டுமே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ஒன்லி ப்ரொசீஜர்ஸ் மட்டும் சொல்லி கூட கொடுக்குறோம். நன்றி.